Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 220. ஓபன் பண்ணா நட்ட நடு ராத்திரி நம்மள கப்பலை காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஐலாண்ட்ல ஓரமா பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தர் டெரரா லுக் விடுறாங்க. ஆனா யாருன்னு தெரியல. ரோபின் நல்லா உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருப்பா. நமி நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா. நமியே எப்படி தூங்குறான்னா மத்தவனுக்கு எப்படி தூங்குவானுங்க? மாசக்கணக்குல சோறு திங்காதவனுங்க மாதிரி சும்மா கொரட்டை விட்டு தூங்குவானுங்க. அப்ப ஏதோ பேசுற சவுண்ட் கேட்கும். இங்க இருக்க சில மக்களுக்கெல்லாம் நல்ல மெமரிஸ் இருக்குன்னு. ஜோரோ கப்பலுக்கு மேலதான் காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். அந்த பேசுற சத்தம் கேட்டவன டப்புன்னு எந்திரிச்சிருவான். சுத்தி முத்தி பார்த்தா யாரும் இருந்த மாதிரி இல்ல. சரி ஏதோ பிரமையா இருக்கும் போலன்னு படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான். அவன் தூங்க ஆரம்பிச்சாதான் தலையில இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டானே. அந்த டைம் கப்பலுக்கு அடியில காட்டுறாங்க. அதாவது கடலுக்குள்ள ட்ரிம்னு ஒரு பொடிப்பைய கடலுக்கு அடியில இருந்து நம்மளால கப்பலை பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி பாத்துட்டு இருந்தவன் திடீர்னு கையில கடல் குதிரை ஒண்ணு வச்சிருப்பான். அதை எடுத்து ஊத ஆரம்பிப்பானா. நம்ம ஆளுகெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அந்த சத்தம் எதுவும் கேட்கல. ஆனா ரோபின் புக்கு படிச்சிருந்தால அவளுக்கு அந்த சத்தம் கேட்டுரும். அட இந்த மாதிரி இடத்துல அப்படி இப்படின்னு சத்தம் ஏதாச்சும் கேட்கதானே செய்யும். அதனால அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். இந்த பொடிப்பைய என்னடானா ஏதோ நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி கடலுக்குள்ள உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு வாச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. ரோபின் அப்பம் கூட தூங்காம உட்கார்ந்து ஃபுல்லா அந்த புக்கை படிச்சுட்டே இருந்திருக்கா. சரி ரைட்டுன்னு புக்கு கொண்டு போய் வைக்கும் போது நமி பொசுக்குன்னு எந்திரிச்சு ரோபினை ஒரு மாதிரி இழுக்கூடுவா. ஏமா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா நீ யாருன்னு கேப்பா. எது யாரான்னு முழிப்பா. அதே நேரம் இங்க சாப்பரு திடீர்னு எந்திரிச்சு எல்லாத்தையும் பார்த்து செம்மையா பீதி ஆவானா. நம்ம லூஃபி அந்த டைம் தூக்கத்துல கத்திட்டு கிடப்பான். பயந்து போய் குடு 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 குடுன்னு மேல போயிருவான். அப்படி போனவன் பயந்து போய் கப்பலுக்குள்ள சுத்தி முத்தி ஓடிக்கிட்டே இருப்பான். எதுக்கு ஓடுறான் எதுக்கு பயந்தானே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னடான்னா நம்மளுக்கு எல்லாருமே எந்திரிச்சிட்டானுங்க. ஆனா அவனுங்களுக்கே மத்தவனுங்க யாருன்னு தெரியல. ஆமா நம்ம எங்க இருக்கோம் இவனுங்க எல்லாம் யாரு ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி பேசிக்குவானுங்க. சஞ்சய் உசோப்ப பார்த்த நீ யாரு இப்ப நம்ம எங்க இருக்கோம் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்லம்மா. சஞ்சய்க்கு கடைசியா ஞாபகம் இருக்குது அவன் அந்த சி ரெஸ்டாரண்ட் பராட்டியில குக்கா இருந்தது. அதுவும் புது மாடல்ல அது பழைய மாடல். நேத்து நைட்டு எப்பவும் போலதான் அவன் ரூம்ல போய் தூங்குனானாமா. ஆனா திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா உங்கள மாதிரி தெரியாத ஆளுங்களா இருக்கீங்க அது ஏன் என்னன்னு தெரியுமான்னு வில்லத்தனமா கேட்பான். உசோப்பெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் லூஃபி எப்பா அப்ப நீங்க எல்லாம் என்னைய காப்பாத்தலையான்னு கேட்பான். எது காப்பாத்தணுமா எதுல இருந்து காப்பாத்தணும்னு கேட்டா பயலும் பழைய கதையா சொல்லுவான். அதாவது இவன் பேரு லூஃபியாமா. என்னோட பூசா வில்லேஜ்ல இருந்து செயலிங் காண்டி கிளம்பினேன். ஆனா பெரிய ஒரு சுழல்ல போய் மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேரல்குள்ள போய் உட்கார்ந்துட்டானாமா. கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சுன்னு பையன் உள்ளே நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்க இருக்கேன்பா. ஒருவேளை நீங்க தான் என்னைய காப்பாத்தினீங்களான்னு டவுட்டா கேட்பான். யாருக்குமே எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கும்போது எங்கத்த காப்பாத்துறது உசோப்புக்குமே ஒண்ணும் புரியல. அவனுக்குமே கடைசியா ஞாபகம் இருக்கிறது கயா கிட்ட நேத்து சல்லித்தனமா கதை சொல்லிட்டு இருந்தானாமா. அது மட்டும் இல்லாம அவனோட கேங் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தானாமா. அதுக்கப்புறம் அவனுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. மத்தவங்களும் இப்ப இதே நிலைமையில தான் இருக்காங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம உசோப் என்ன பண்ணிடுவான் வழக்கம் போல போய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். சரி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்றேன். நேத்து உங்க எல்லாத்தையுமே பெரிய திமிங்கலம் ஒண்ணு வந்து அட்டாக் பண்ணுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். எது திமிங்கலமான்னு முழிப்பானுங்க. நான் தான் அதை அட்டாக் பண்ணி உங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினேன். இல்லன்னா அது உங்களை முழுங்கி இருக்கும்பா. ஏன்னா இவனை தவிர அவனுக்கு ரெண்டு பேருமே கடல்ல தானே இருந்திருக்கானுங்க. அதனால நைஸா இப்படி ஒரு பிட்ட போட்டுட்டான். லூஃபி அதை நம்பி சூப்பர்பா தேங்க்ஸ் பாம்பானா. சரி நீ யாருன்னு கேட்டா நான் தான்டா உசோப்பு ஒரு பெரிய பைரட் குரூவோட லீடர். ஈஸ்ட் ப்ளூவையே ஆண்டுகிட்டு இருக்க சிங்கம் நான் தான். என்ன எல்லாருமே கேப்டன் உசோப்புன்னு கூப்பிடுவாங்கன்னு பல ஆங்கிள் போஸ்ட் கொடுத்து சொல்லுவானா. லூஃபி அதையே நம்பி கேப்டன் உசோப்பு உசோப்புன்னு கத்திட்டு கிடப்பான். ஏன்டா உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்டா யாருக்கு தெரியும். இருந்தாலும் கேப்டன் கேப்டன் தான்மா. உடனே அவன் என்கிட்ட பேசும்போது எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா எனக்கு கீழே 8000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இறக்குன்னு யாரும் தாங்க மாட்டீங்கம்மா. எது 8000 பேரான்னு வாய பேன்னு பறந்துடுவான். இதுல வேற இவனு ரெண்டு பேரும் நேத்து தான் வந்து ஜாயின் பண்ணானுங்களாமா. அப்படியா ஐயோன்னு லூஃபி செமையா ஷாக் ஆவான். ஆனா நம்ம சஞ்சய் குரு 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 குருன்னு கூட்டு நீ பொய் சொல்றேம்மா. உடனே உசோப்பு அடே நிஜமா தான்டா நம்புடா நீ வந்து ஜாயின் பண்ணிட்ட. எங்க ஆத்தாவோட ஆத்தாவுக்கு ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன் நம்புடாமா. லூஃபிக்கு சிரிப்பா வருமா. என்னைய வச்சு ஃபன் பண்ணாதீங்க நான் ஒரு பயங்கரமான ஆளு. மக்கள்லாம் என்னைய அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா. உடனே லூஃபி முழிப்பான். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோன்னு இவன் முழிப்பான். உடனே சஞ்சய் சரி விடுங்க இப்போதைக்கு நமக்கு தேவை சாப்பாடு. யாருமே எம்டி ஸ்டொமக்கோட இருக்க கூடாதுன்னு சொல்லுவானா. உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி ஐஸ் ஒரு கிடைக்க போகுதுன்னு. உசோப்பு ஷாக்கா கேட்பான். நீ என்ன குக்கா சொல்லவே இல்லன்னு. சாதா குக்கு இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குக்கு. இது கப்பல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் குக் பண்ண இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவானா. லூஃபியும் வழக்கம் போல சோறு கிடைக்குதுன்னு அவன் பின்னாடியே போவான். உடனே உசோப்பு லூஃபியை பத்தி விசாரிப்பான். அவன் பேரை சொல்லிட்டு நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லுவான். பையன் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி தான். மேல வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே கப்பல் நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே புதுசு புதுசா பாப்பாங்க. அப்ப அந்த நேரம் ரோபின் வந்து காய்ஸ் நமக்கு ஒரு பேட் நியூஸ்பா. அதாவது நம்ம நேவிகேட்டர் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்றதுக்கு வாயை எடுப்பா. அதுக்குள்ள நம்மளுக்கு ஆமா நீ யாருன்னு கேட்பாங்க. போச்சா மொத்தத்துல தூங்காம இருந்த இவளை தவிர மத்த
மத்த எல்லாத்துக்குமே மெமரி கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிருச்சு. ஆனா வழக்கம் போல நம்ம செஞ்சு வலின்னு வலிஞ்சு தள்ளுவான். லூஃபிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வரும். அந்த டைம் நம்பி இருந்துகிட்டு நீங்க எல்லாம் யாரு, நான் இப்ப எங்க இருக்கேன், இது எல்லாமே புதுசா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சைடுல ஏதோ ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா நம்ம சாப்பர் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பான். ரோபின் பார்த்துட்டு நீயாச்சும் ஓகேவாடா நீ கேப்பா. அவன் பயப்படுவான். அப்படின்னா அவனுக்குமே எல்லாம் மறந்து போச்சு. இது என்ன டீரான்னு பாப்பானுங்க. நான் ஒரு ஹியூமன் டீரடா வெண்ணாம்பானா, என்ன ரெண்டீர் பேசுதுன்னு அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானுங்க. ரோபினுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. மொத்தத்தையும் போட்டு சொதப்பி வச்சிருக்கானுங்களே, எங்க இருந்து நம்ம விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு பேனவ முழிக்கிறதோட இவ்வளவு பெரிய கலவரம் கீழே போயிட்டு இருக்குது. ஆனா ஜோரோ நல்லா கொரட்டை விட்டு இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கான். அப்போ ரோபின் கூப்பிட்டு நம்ம கிராண்ட் லைன்ல இருக்கோம்னு சொல்லுவான். எல்லாருமே ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க, எது கிராண்ட் லைனான்னு. ஆனா லூஃபி தான் செம ஹாப்பியா இருப்பான். உசோப்புக்கு அப்படியே அள்ளு விடும். ஏன்னா இவங்க கிராண்ட் லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த பத்தி எல்லாம் பயங்கரமா வெளியில பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு கிராண்ட் லைன்ல இருக்கோம்னு சொன்னா ஷாக்காக தானே செய்யும். ஆனா இந்த இடத்த பார்த்தா நார்மல் சி மாதிரி தான் இருக்கு, கிராண்ட் லைன் மாதிரி எல்லாம் இல்லையாம்பா. இந்த விஷயத்த பத்தி நேவிகேட்டர் தான் கேட்கணும்னு நம்பிக்கிட்ட திரும்பினா எது நானு ஷாக்கா கேப்பா. அட ஆமாமா கொஞ்சம் உன் கைய பாரும்பா. அவளுக்கு லாக் போஸ்ட் கூட என்னன்னு தெரியல. ரோபின் அவகிட்ட தெளிவா சொல்லுவா, காம்பஸ் எல்லாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது, அதுக்கு பதிலா அந்த லாக் போஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐலாண்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த லாக் போஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இத வச்சு தான் அடுத்த ஐலாண்டுக்கு நேவிகேட் பண்ணி போகணும். கிராண்ட் லைன்ல இருக்கிறவங்க இந்த லாக் போஸ்ட் மட்டும் இல்லாம இருந்தாங்க, அவங்க சூசைட் பண்ணி சாகறதுக்கு சமம். சஞ்சி இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அதெல்லாம் ஓகே, நான் திருப்பி ஈஸ்ட் ப்ளூல இருக்கிற என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்பா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நீர்வா. பின்ன இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சஞ்சி தனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்னு கிளம்புனா அதுக்கு நீ சைனரை சப்பிட்டு செத்துறலாம். இப்ப வரைக்கும் இவங்க லாக் போஸ்ட ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தாதான் இந்த இடம்பா. ஆனா நமியால இது எதையுமே நம்ப முடியல. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஆளுங்க யாரையுமே அவளுக்கு தெரியல. தெரியாத ஆள் கூட எல்லாம் நான் டிராவல் பண்ணவே மாட்டேன்பா. அப்படியா கொஞ்சம் மேல பாரும்பா, பைரட் பிளாக் பறந்துகிட்டு இருக்குமா. அத பார்த்த உடனே நமியோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே பேடிச்சு போய் நிப்பா. லூஃபி பார்த்துட்டு அப்ப இது பைரட் ஷிப்பான்னு வேற கேட்பான். உடனே உசோப்பு யாருக்குமே இத பத்தி தெரியலையா அப்படின்னா இது என்னோட கப்பல், கேப்டன் உசோப்பு பைரட் ஷிப், எல்லாம் என் கப்பல தான் இருக்கீங்கன்னு பில்டப் பண்ண உடனே இங்க சாப்பரோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே கொலை வெறியில குழப்பத்தோட நின்னுட்டு இருப்பான். சஞ்சய் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே கேப்டன் உசோப்பு, ஆனா அந்த ஸ்கல்லுல ஸ்டார் ஹேட் இருக்குதே, அப்புறம் எப்படி உன்னோட தான் இருக்குன்னு கேட்ட உடனே உசோப்பு லபக்குன்னு அந்த ஹேட்டை வாங்கி அவன் தலையில மாட்டிட்டு இது என்னோட கேப்புப்பா தூசி தொடைய சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவான். லூஃபி சம காண்டாயி லபக்குன்னு புடுங்கிடுவான். ஐயோன்னு கீழே போவான். லபக்குன்னு புடிச்சு என் தொப்பி மேல மட்டும் கைய வைக்காத, அடுத்த டைம் வச்ச கைய நொறுக்குன்னு நொறுக்கிடுவேன். அவனுக்கு மெமரி மறந்து போச்சுன்னு நினைச்சு கேப்ப ஆட்டையா போட்டானாமா. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மெமரி மறந்து போச்சு. அந்த கேப்ப லூஃபிக்கு ஷாங்க்ஸ் கொடுத்தது சின்ன வயசுல. அப்படி இருக்கும்போது அவன் விடுவானா, இது அவனுக்கு பொக்கிஷம் மாதிரி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்குன்னு ஒரு பைரட் குரூவை உருவாக்குவேன்னு வெறியோட கிளம்பி இருப்பான். அப்படி இருக்கும்போது இதுல கைய வச்சா சும்மா இருப்பானா. எப்படி அவங்க அந்த மேட்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க நமி பேச ஆரம்பிச்சிருவா. நீ சொல்றதெல்லாம் லூசு மாதிரி இருக்கு, எனக்கு தேவை பணமும் டேஞ்சரின்ஸும் மட்டும்தான். பைரட்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதனாலேயே நான் கண்டிப்பா உங்க கூட டிராவல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி சொல்லுவா. நாங்க மட்டும் என்ன ஆசாசையாவா டிராவல் பண்ணிட்டு வந்தோம், எங்களுக்கே ஒண்ணும் தெரியல, லூச்சு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவான். நமிக்கு கொலை காண்டாவும். அப்ப ரோபின் டேஞ்சரின்ஸ்னா நீ அதை சொல்றியான்னு கேப்பா. கப்பல்ல இருந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. அப்ப ரோபின் மரத்துல கைய வர வச்சு அந்த பழத்தை பறிச்சு நமிட்ட போடுவாளா. எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும், என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டுறான்னு. அவளுக்கு தெரிஞ்சு இது பெல்லமேரியோட டேஞ்சரின்ஸ், இதுக்கும் இந்த ஷிப்புக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு தேவையில்லாம அது இங்க இருக்குன்னு கேப்பா. அந்த பஞ்சாயத்தப்பெல்லாம் ரோபின் இவங்க கூட இல்லையே, நீ வேணா உள்ள இருக்க ரூம்ல போய் லாக் புக்கை செக் பண்ணி பாரு, நான் இல்ல பெல்லமேரியோட பிக்சர் எல்லாம் பார்த்தேன்னு சொன்ன உடனே நமியும் சரி ஓகேன்ட்டு உள்ள போய் பாப்பா. அங்க அவளோட சின்ன வயசு போட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் லாக் புக்கை செக் பண்ணி பார்த்தா அது அவளோட ஹேண்ட் ரைட்டிங் தான். அவளுக்கு ஒரே குழப்பம், என்ன நடக்குது இங்க, இதெல்லாம் நிஜம்தானான்னு. அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாப்பா. அவ பெல்லமேரி அவங்க அக்கா எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தாங்கன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே கொக்கையாஷி வில்லேஜுக்கு ஏதோ ஆயிருக்கணும், நான் சீக்கிரமா அங்க போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அங்க அர்லாங்கியே காலி பண்ணி பஞ்சாயத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சுன்னு பிள்ளைக்கு ஞாபகம் இல்ல. இங்க நம்ம பழுக சாப்பர விடுறதா இல்ல, அப்படியே வெட்டிட்டே கிடப்பானுங்க. அந்த டைம் நம்ம சஞ்சி நான் கேரட்டை வச்சு சூப்பரா ஒரு சூப் ஒண்ணு பண்ணிருக்கேன், அது கூடவே ரெயின்டியரை வச்சு ஒரு சாஸ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும்பா. அப்படின்னா இதை சமைச்சிடலாமான்னு லூஃபி கேப்பான். உடனே சாப்பரு செம காண்டாயி பெரிய சைஸ்ல மாதிரி என்ன பார்த்தா என்ன சாப்பாடு மாதிரி இருக்காடான்னு போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். இப்படி நம்மளால போட்டு அடிப்பான்னு அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்ல. உசோப்பெல்லாம் அடி வாங்கி புகஞ்சிருவான். உடனே ராபின் அவனெல்லாம் சாப்பிடாதீங்க, அவன் தான் இந்த கப்பலோட டாக்டர்னு சொல்லுவா. அது அவனுக்கே ஷாக்கா இருக்கும், இது நம்ம டாக்டரான்னு. ஆமா அவன் ஒரு பிரில்லியன்டான டாக்டர், மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது அவன் ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாளா. அவனுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. வழக்கம் போல ஜாலியா ஆடிக்கிட்டே வண்டையா திட்டுவான். இவன் ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்ல, அதனாலதான் மனுஷங்க மாதிரியே இவன் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபிளார் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன், நம்மள மாதிரியே லூஃபியும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான், அது கம் ஃப்ரூட். இதெல்லாம் சொன்ன உடனே அங்க உசோப்புக்கு அள்ளு விடும். எது டெவில் ஃப்ரூட் பவர்ஸ்ல இங்க 3 பேர் இருக்காயிலா, ஐயோ நம்ம செத்தோன்னு பதறுவான். அப்ப சாப்பர் நீங்க எல்லாம் நிஜமான பைரட்ஸா, உண்மையை சொல்லுங்கன்னு கேப்பான். அட லூசு பையலே, நீயும் ஒரு பைரட் தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. உடனே உசோப் வந்து இன்னையில இருந்து நீயும் உசோப் பைரட்ஸ்ல ஒரு ஆளு, உனக்கு ஓகே தானேப்பா. உடனே அவன் தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். சோ மொத்தத்துல இப்படியே கன்ஃபியூஷன் போய்கிட்டே தான் இருக்கு. அப்ப ரோபின் என்ன சொல்லுவா, மொத்தம் நம்ம 7 பேரு, இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லுவாளா. யார சொல்ற
சொல்றான்னா நம்ம ஜோரோ தான். அவன் மேல தூங்கிட்டு இருக்கான்ல, சோ கீழே வாடான்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா ஒரு லேண்டிங் பண்ணிட்டு, நீங்க எல்லாம் காலையில நீ தூங்க விடாம ஓவரா லொல்லு பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. உடனே உசோப்பு ஷாக் ஆகி, யாரா நீ உன் பேரை சொல்றான்னு கத்துவான். அப்போ ஜோரோ, முதல்ல எவன் பேரை கேட்கறானோ அவன் பேரை தான்டா சொல்லணும், அது தெரிஞ்சுக்க உடனே நம்மால என் பேரு லூஃபி, உன்னை மீட் பண்ணல சந்தோஷம்பா, அவன் ரோரோனோவா ஜோரோம்பானா, நீ பைரட் ஹண்டர் ஆச்சேன்னு எல்லாம் பதறுவாங்க. மொத்தத்துல ரோபினை தவிர எல்லாருமே பிளாங்கா இருக்காங்க. சோ நான் பணத்துக்காண்டி சர்வை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பானா. உசோப் அப்படியே முழிப்பான். ஐயோ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினசா இருக்கானிலே, இவனுக்கு நடுவுல நம்ம எப்படா குப்பை கொட்ட போறோம் பாண்டுறாங்கான்னு. ஜோரோக்குமே ஒன்னும் புரியல, எதுக்காண்டி இங்க வந்தோம் ஏன் வந்தோன்னு. உசோப்பு கத்திட்டு இருப்பான், எங்க மேல ஏதாச்சும் கைய வச்ச நீ அதுக்கு அனுபவிப்பான் அவனே, என் பின்னாடி 8000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, வந்தாங்கன்னா உன்னை செதச்சிருவாங்கம்மா. சும்மா இருந்தா கூட ஜோரோ விட்டுருப்பான். 8000 பேருன்னா சூப்பர், எனக்கு தேவை சோறும் பணமும், அதுக்கு உன்னை காலி பண்ண ரெடின்னு கத்தி எடுப்பான். ஆஹா அவசரப்பட்டு வாய விட்டமேன்னு தம்புடு கொஞ்சம் அமுக்குடு, ஏதாச்சும் சொல்லி சமாளிமான்னு ரோபின்ட்ட ஹெல்ப் கேட்பான். நீ நினைக்கிற மாதிரி அவனை போட்டு தள்ளினா ஒரு பெரி கூட கிடைக்காது, வேஸ்ட்னு சொல்லுவா. எது ஒரு ரூபா கூட இல்லையான்னு சொல்லி பத்துன்னு விழுவான். இங்க நமிய ஓரடமா பார்த்துட்டு வெளியில நம்மளால எட்டி பார்த்துட்டு இருப்பாளா. அவளுக்கு இன்னுமே அவங்க மேல நம்பிக்கை வரல. அதனால எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அந்த டைம் அவ கண்ணுக்கு முன்னாடி என்னத்தையும் துணியை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. என்னடான்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா தங்கம். அவ்வளவுதான் அவளுக்கு செம ஹாப்பி. என்னன்னா இந்த தங்கத்தை கொண்டு போய் அர்லாங்க கிட்ட கொடுத்தானா அவளோட கொக்கையாஷி வில்லேஜ காப்பாத்திரலாம், இது இருந்தா போதும்னு சொல்லி எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு இருப்பான். இப்ப எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆனும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வேவர பாப்பாளா. அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் பிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வருவான். எல்லாம் பார்த்து வாய பொழப்பாங்க, என்னடா அது புதுசா இருக்கேன்னு. அவ சல்லுன்னு உசோப் மேல விட்டு ஏத்தி அப்படியே போய் கடல்ல லேண்ட் ஆகி அவ பாட்டுக்கு போவா. இந்த மாதிரி உன்ன ஃபர்ஸ்ட் டைம் இவ பாக்குறதுனால அவளுக்கு செம ஹாப்பி. அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. லூஃபிக்கு எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். இன்னும் மத்தவங்க எல்லாருமே குழப்பத்துல தான் இருக்காங்க. ஜோரோவை என்ன பண்ணிடுவான், இனிமேட்டு இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கடல்ல குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருவான். எல்லாத்துக்குமே இங்க ஒரே குழப்பம் தான். ரோபினுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே முழிச்சுக்கிட்டே நிப்பா. எப்படி நம்மளுக்கு பிரிஞ்சு போறது எல்லாத்தையுமே அங்க இருக்க ஐலாண்ட்ல இருந்து ட்ரிம்மிங்கிற அந்த பையன் பாக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.